ஹலோ, வெங்காயம் மறந்துட்டீங்களா கட் பண்ண? டைம் ஆயிடுச்சுன்னு மறந்து கட் பண்ண வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றலாம். கருப்பு கட்சி தெரியுதா? தெரியுது. அதுக்குள்ள போட்டுற போகிறேன். தக்காளி போடுவோமா? தக்காளி போடுவோமா? தக்காளி இப்போ ஒரு 2 மிளகாய் போட்டுக்கலாம். நான் குழம்பு ரெடியான பிறகு ஒரு 2 மிளகாய். சரியா? கல்லுப்பு ஏன் போடுறது? ஏன் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல, அப்பயே கல் உப்பு போடணும். சரி, ஏன் போடுறோம்? சரியா? அப்போ தான் வந்து சீக்கிரமாக இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும். சரியா? இல்லை வதங்கல. ஆமாம், லேட் ஆகும். அதே மாதிரி ஒரே ஒரு பொருள் மட்டும் வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த பொருள் தெரியுமா? இது மிளகா. ஏண்டி மிளகாய் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏண்டி கைட்ட கட்டு கொத்தமல்லி. அதாவது பருப்புலாம் இருக்குல்ல, நம்ம சாம்பார் செய்யும்போது பருப்பு தனியாக வேக வைப்போம்ல, பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பருப்பு இந்த பயிறு நம்ம பட்டை இதெல்லாம் சாப்பிடுவோம், சுண்டெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தா சட்டு வேகாதே இருக்கும். சும்மா 2 கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பச்சையாக சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். ஒன்று வேணால் சாப்பிடு. நல்லது. ஒரே ஒரு துண்டு வேணால் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்றேன் இப்போ. ஏன்னா எனக்கு வந்து அயன் வந்து கம்மியாக இருக்குது. அயன்னா என்ன? சக்தி. என்ன சக்தி? பல்லு சக்தியா? இல்லை, உனக்கு பல்லு ஒன்று தானே, பல்லுக்காக அதான் பல்லு உடையத்துக்கு நிறைய உனக்கு உடையத்துக்கு காரணமும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி இல்லைன்னா என்ன, நம்ம உடம்புல பிரச்சனை வர்றது, முடி சரியாக வளராமல் போகிறது, எல்லாமே என்னது நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காம போகிறது தான் ஒரு காரணம். சரியா? இதெல்லாம் எல்லாமே சாப்பிட்ணும். அதுக்குன்னு நல்ல பொருள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறைய சாப்பிடக்கூடாது. இது என்னது? புளி கொஞ்சமாக, தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம்தான். இது நம்ம ஊர் புளி. இது உங்கள் அப்பத்தா கொடுத்து அமிச்சாங்கல்ல, அப்பத்தாவும் அத்தையா? ஆமாம், 2 பேருமே கொடுத்தாங்க. ஊருக்கு போயிட்டு வந்தெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு பொங்கலுக்கு. அப்போது இன்னும் வச்சுருக்கிறீங்க? ஆமாம், நிறைய கொடுத்துருக்கோம். அப்புறம் மகாசிவராத்திரிக்கும் போயிட்டு வந்தோம்ல, ஒரு கடையை ஓப்பன் பண்ணினேன் இதை வச்சு. நமக்கு தேவையான தான் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன், எல்லாத்தையும் நிறைய சேர்க்க மாட்டேன். ஏன்னா ரத்தம் வாசல். நான் சின்ன வயசில் நிறைய பச்சையாகவே புளி சாப்பிடுவேன். அதாவது எப்படின்னா, எங்கள் அப்பா ஊரில் செங்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புளி கருப்பாக இருக்குல்ல, இது ரொம்ப பழமாயிடுச்சு, அதெல்லாம் கருப்பாக இருக்குது. செங்காய்னா ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும். ஆனால் அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். சரி, எனக்கு எத்தனை வரீங்களா ஊர்லேருந்து? நாளைக்கா?
அது இங்கெல்லாம் கிடைக்காது, ஊருக்கு போனால் தான் கிடைக்கும். அது மரத்துலேயே இருக்கும், அந்த செங்காயின்னு சொல்கிறது மரத்துலேயே இருக்கும். பச்சையாக சாப்பிடும்போது புளி படிக்கும், அதாவது காயாக இருக்குல்ல, இப்போ மரத்தில் காயாக இருக்குல்ல, அதை சாப்பிட்டா ரொம்ப புளி படிக்கும். என்ன இந்த செங்காய் இனிப்பாக இருக்கும், இனிப்பும் புளிப்பும் கலந்து தான் இருக்கும்.